வெல்கம் பேக் டு அகில் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஒரு சம்பவம் செஞ்சுருப்போம் விவி ப்ரூக் கூட போய். அந்த சம்பவத்துக்கு நான் இப்போ கமெண்ட்டு தான் கொடுக்க போகிறேன். அது முதல்ல இந்த மேட்ச்சில் நம்ம 16 கில் அடித்து பூயா அடிச்சிருப்போம். அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க, பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். நம்ம வேறு ஏதாச்சும் இடத்துல இறங்குவோம். நான் இந்த இதில் தெரியாமல் ப்ரூக் கேர்ள் பண்டில் போட்டுட்டு வர சொன்னேன். 2 கேர்ள் பண்டில் தான் போட்டுட்டு வந்தேன். அது எவ்வளோ பாருங்கள், நீங்கள் இந்த மேட்ச் மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரம் எல்லாம் இப்படி தான் லூட் அடிச்சுட்டு அட்டாக்கிங் வரும்போது நான் காட்டுறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் ஓட்டி விட்டுருவோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஓட்டிடலாம். சம்பவம் எப்படி தான் கொண்டு வர்றது? ஓகே, இந்த டபுள் பேரில் வச்சு தான் கைஸ் எனக்கு சரியான சம்பவம். ஓகேவா கைஸ், டபுள் பேரில் வச்சு தான் இங்கே அவ்வளோதான். ஒருத்தன் வந்தான்னா அடி எப்படி ஸ்லோ 2x வேகத்தில் போகலாம். அங்கே போனால் அவனையும் அடிச்சிட்டேன். இவளுக்கு அப்படின்னு கத்துனாரு. அப்புறமா நம்ம போயிட்டே இருந்தோம். இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், பயங்கரமான சம்பவங்கள். இங்கெல்லாம் எத்தனை கன்று காட்டுது இருங்க. அந்த சம்பவத்திலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் காட்டுறேன். கொஞ்சம் 8x ஸ்பீடில் போயிட்டுருக்குது வண்டி. அர்ஜுனர் ரிவில் எனிமிலாம் இருக்காங்களான்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். கில்லடிக்க தான் பார்த்தோம். சன்னமாக சைலன்சர் வாங்கிட்டு ஹேக்கர் மாதிரி எப்படி சும்மா போயிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே தான் கைஸ் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இங்கே ஸ்கேர் 3 சிப் இருக்குமா, என்கிட்ட 4x ஸ்கோப்பு இருக்குமா, சைலன்சர் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு ஸ்கேர் 3 சிப் எடுத்துடுவேன். எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் இந்த மேட்ச் நமக்கு ஹேக்கர் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஹேக்கரை பார்த்து சரியான ஷாக். இங்கே தான் பாருங்கள், டப்புன்னு ஹேக்கர் உள்ளே, அதான் ஹேக்கர் பார்த்துக்கோங்க. அடி எப்படி ஹேக்கரை டம்மல் அடித்தாச்சு. ஹேக்கரை அடிச்சிட்டோம். அடுத்து அவன் நம்ம ப்ரூக்கை அடிச்சிட்டான். அடி போட்டு பொழந்துட்டு இருந்தோம். ட்ரிபிள் கில்ல ரிவைவ் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. நான் ப்ரூக் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருங்க இந்த மேட்ச் கொஞ்ச நேரம் பாருங்கள். நான் கமெண்ட்ரி கொடுக்கல, எத்தனை கில் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் சுற்றி க்ளூவால் போட்டு மெடிக்கெட் போட்டுருவேன். விவி கத்திக்கிட்டே இருப்பார், நிறைய பேர் வராங்கன்ட்டு. இந்த இடத்துல சரியான ஸ்கிலிப்பு. அடித்தவொடனே மறுபடியும் வந்திருப்பான். மறுபடியும் அடிச்சிட்டேன். நம்மக்கிட்ட லைஃப் சுத்தமாக இல்லை. மறுபடியும் ஹேக்கர் போட்டுட்டேன். வியூவருக்கு ரிவைவ் பண்ணுங்க. அது வியூவருக்கு நம்ம டப்புன்னு ரிவைவ் பண்ணிட்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருந்தோம். நிறைய பேர் வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. க்ளூவால் மீட்டர் இருக்கான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அதுதான் டப்புன்னு அடிக்க முடியும். வியூவருக்கு மறுபடியும் இங்கே தான் இறங்கியிருப்பார். இந்த இடத்துலேயே நான் 6 கில் அடிச்சிட்டேன். இந்த ஒரு இடத்துல 10-15 கில் அடிப்பேன். இந்த அதான் இங்கே வரான். இங்கே தரமாக நான் 1 டாப் அடிப்பேன். டப்புன்னு சரி கில்லை கன்ஃபார்ம் பண்ண போனோன்னா இங்கே ஒரு க்ளூவால். சரி நம்ம சுற்றி போய் அடிச்சிடலான்ட்டு சரியான வேகத்தில் போவோம் கைஸ். ஆனால் விவி கூட போனதுலேயே இதே நல்ல மேட்ச். இங்கே இருப்பான், அடி டப்புன்னு வால் போடும், வால் விழுவாது. இங்கே விழுந்துருச்சா கைஸ், அடிச்சிருவான். நம்ம இப்படி ஒரு அடி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அந்த ஷார்ட் கன்னில் இது இருந்துச்சு. அடி போடு 40 டீம் வைப் அவுட்டே ஆயிடுச்சு. அது பார்க்கவாங்க இன்னும் அங்கே தான் இருக்கிறானுங்கன்ட்டு நான் அடி செத்துட்டேன்னு வீவரை கோய் எனக்கு கத்திருந்தேன். லூட்டு நிறையா இருந்துச்சு. பொறுமையாக லூட்டாக அடிச்சிடணும். இன்னொருத்தனை இங்கே மாட்டோம். அவன் அடிச்சுட்டு அவன் லூட் எடுக்கலான்னு போனால் அது 8வது கை. எப்படி கைஸ் பார்த்தீங்களா? 9 கில். இந்த கேம் பிளேக்காகவே லைக் பண்ணுங்கள். விப்ரூக் தான் வீடியோ எடுத்துருந்தார், நான் வீடியோ எடுக்கலை. கடைசியில் நான் வீடியோ எடுக்கல ப்ரோ, அது தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சுங்கிறாரு. அதனால தான் நான் இதில் எடுத்து நம்ம சேனல் போட்டுட்டு அவருக்கும் தரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னும் யாராச்சும் இருக்கானான்னு பார்த்தா யாருமே இல்லை. நம்ம இனிமேல் இதே கேரக்டர் ஸ்கில்லை வச்சுட்டு போகலான்ட்டு இருக்கோம். நான் டபுள் பேரில் பண்ண சம்பவம் அப்பா. இங்கே ஒருத்தர் ரிவைவ் பண்ணுறாருன்னு விப்ரூக் மார்க் பண்ணோடனே அர்ஜுனர் ரிவில் ஹரிச்சந்திர சொல்லு தின்னா கூத்தாக்க ஜீன் தின்னா சனே. இந்த கரேனா நம்ம 16 கில் அடித்து பூயா மிஸ் பண்ணாலும் 31+ தான் கொடுத்துருக்கான். இங்கே போயிட்டுருப்பேன், ஒருத்தர் சைடில் வந்து அவனை பார்க்கல. நான்
டப்புன்னு வாங்கினு டக்குன்னு விட்டு அழுத்தி நான் கடிச்சிட்டேன். க்ளூவால் பக்கத்தில் இன்னொன்று பார்த்தேன். நான் க்ளூவால் பக்கத்தில் இன்னொருத்தருக்கு எந்த க்ளூவால் ப்ரோன்னு அவர் கேட்டார். ப்ரோ அந்த க்ளூவால் தான் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன். எனக்கு அடிக்கவே தெரியல. அவன் தாம்சன் வச்சுருந்தா லைட்டாக பயமாயிருச்சு. இவருக்கு நான் கில்லடிக்கிறேன்னாரு. அடி டப்பாங்க ஒரு 2 ஹெட்ஷாட். அவர் ஏன் ப்ரோ ஓசி கில் எடுக்கிறீங்கன்னு கத்துனார். அங்கே ஒரு டீம் வைப் போட்டு அடிச்சுட்டு 12 கில்லு. ப்ரோ கத்துறாரு ப்ரோக்கு இன்னொருத்தான் அடி. நம்மளுக்கு இந்த செகண்ட்லாம் பயம். அவ்வளோதான், மறுபடியும் ஒரு 1 டேப்பு. டபுள் பேரில் நல்லா மூமெண்ட்டு நேற்று வந்துச்சு. அங்கே ஒரு தோழி இருந்தான், அவன் அடிக்கலான்னு போனோம். அவன் விடுன்னு மேலேயே ஓடிடுவான். அது தெரியாது. ப்ரோக்கு அங்கே ஒரு எனிமையை பார்த்தேன் கத்திட்டு இருப்பார். எங்கே ப்ரோன்னு கேட்டால் ப்ரோக்கு ஜிப்லைனில் போயிட்டுருக்காரு. அவர் அங்கேருந்து ஒரு சத்தம் கொடுத்தாரு பார்க்கணும். ப்ரோ அவன் மேலேயே ஓடிட்டான் ப்ரோ. அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டேன். சரி ப்ரோக்கு இந்த கிலோ ஓசி கில்லா சரிங்க ப்ரூக் அப்படின்னா அவருக்கு கேட்கவே இல்லை. இங்கே இருக்கான்னு பார்த்தா அங்கே இல்லவே இல்லை. சரி மறுபடியும் பார்க்கலாமேன்னு பார்த்தா இல்லை. அப்புறமா தான் ப்ரோக்கு சொன்னார் மேலே ஓடிட்டான்ட்டு. பார்த்தா இங்கே க்ளூவால் போட்டு அங்கே ஓடிட்டு இருந்தான். அடி டப்பாங்கன்னு அடி மட்டும் கொடுத்துட்டோம். அங்கே இன்னொருத்ததை நான் பார்க்கல. ஜாலியாக ஓடினா டப்புன்னு அடித்தான். எங்கேருந்துடா அடிக்கிறான்னு நம்ம அப்போவே பார்த்துட்டோம். க்ளூவால் உடைக்க பார்த்தான்னு நினச்சி நான் ஜோனுக்காக ஒரு க்ளூவால் போட்டு இங்கே ஒரு வால் போடுறேன். இந்த பேர் என்ன, ரிப்பேர் கிட்ட சுற்றிட்டோம். அவன் பையன் கொஞ்சம் உஷாராயிட்டான். வெளியே வந்தான்னு அடி. அவர் ப்ரோக்கு ப்ரோ சரி வாங்க போய் ரெஸ்ட் பண்ணலான்னா அவரு அடி எனக்கு சரியான அடி. அலாக் போட்டு மூமெண்ட் எடுத்துகிட்டு அடிக்கலான்னு போனால் நம்மளை அடிச்சிருவான். அப்புறமா எப்படியோ அடிக்கலான்னு பார்த்தா ப்ரோ கோயன் போட்டு நம்மளை உயிர் எடுப்பார். ஆமாம் அசால்ட்டு உள்ளே போகணும். டப்புன்னு ஓசிக்கில் எடுத்துருவான். எடுத்துட்டா கத்திகிட்டே இருப்பார். ஏன் ப்ரோ ஓசிக்கில் எடுத்தீங்க அப்படின்னு. நம்ம அப்படி தான் ஓசிக்கில் தான் கைஸ். அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே போய் தான் ஃபைட் எடுப்போம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த வீட்டில் ஸ்லீப்பர்ஸில் ஒருத்தர் நம்மளை அடிச்சிருந்தான். அந்த வீட்டு மேலே தான் இருந்தான். நான் அப்போ பார்க்கல. நெட் போதும் தாரமான ஒரு ஹெட்ஷாட்டில் நான் அடிச்சிட்டான். வீவுக்கு இதாக பண்ண பார்த்துருந்தாங்கன்னா அடிச்சிட்டேன். ஃபுல்லாக விட்டு கொடுக்கக்கூடாது காய். 16 கிலோ ஒரு கிலோ அடிக்க மட்டும் போய் அடி வாங்கி எலிமெண்ட் ஆயிடுறேன். ஏன் ப்ரோக்கு மாஸ்டர் ட்ரக் இருக்காயான்னு கேட்பேன். கொத்தாக இருக்காதுங்க. அப்போ ப்ரோக்கு அப்படியே அடிக்கிட்டு வந்து எங்கேருந்து அடிக்கலாம் கஷ்டமே பார்க்கல. 4 வால் போட்டு ஆடுறப்ப கால் எடுத்து மேலேருந்து அடிக்கூடாதுல்ல. பயங்கரமான வால். சரியான வால். மேய்ச்சி போச்சுன்னா அடித்தவன் எங்கன்னு கேட்டால் காணோம். உருவா பின்னாடி வாதான் எப்படி கேஷ் நம்ம மிமிக்ரி நானும் குழுவாக பின்னாடி இல்லை. சரி வாங்க வண்டியில் போகணும் கூப்பிட்டாருன்னு போனால் நம்மக்கிட்ட மிஸ்டாக் கேரக்டர் இல்லை. மேலே வேறு நங்குன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் என் மேலே ஒரு புல்லட் படவே இல்லை. ஏதாவது நான் வண்டி மேலே தான் அடிச்சிருந்தேன். நான் ஏதோ பெரிய நாட்டை இறங்கிட்டேன். அங்கே ஒருத்தவனா இங்கே ஒருத்தன் அழைக்கான். நான் பண்ணிட்டு ஒருத்தனேன் சைடில் ஒருத்த வருவான் ப்ரோ அடிங்கம்மா. நான் நாக்காயிட்டேன். ஸோ அடியான்னு கத்துவேன். கீழே கற்றுவாங்க பார்ப்பேன். ஊசி நம்மக்கிட்ட கீழே ப்ரோக்கு பாருங்க அழுத்துறேன். என்ன ப்ரோ ஹேக்கருங்க. அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி தோற்றுருவோங்க. அவ்வளோதான் இதுக்கு மேலே இல்லை. சீக்கிரம் போங்க. இன்னும் வாய்ப்பில்லை. பாருங்க பிளேயரால்ட்ட ஆடுறாராம். அவர் குழுவாலே அவரே உடைக்க போகிறாரு. என் கில்லும் போச்சு. ப்ரூக் பார்த்தா ஒரு கில்லு அடிச்சிருந்தாரு. தேவையில்லாத வேலை இது. ஊசி வச்சுருந்தாரு, ஊசி போட்டார், அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா யூ பாய்.